நீ இல்லை, உங்கள் ஒப்பன் இல்லை, உங்கள் ஒப்பனுக்கு முப்பாட்டன் மொத்தமாக ஒரு 10 பிரிவு எடுத்து வந்தாலும் சரி, என் ஈடு எனக்கு எவனும் வரமாட்டான். சரியா? படம் நடித்தா நீ பெரிய ஆணி வெறி அறுத்துருவோம் நான். டேய், இதெல்லாம் வாங்கிட்ட ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறியா? பப்ளிக்காக சொல்கிறேன், நெட்டில் பப்ளிக்காக சொல்கிறேன். எனக்கு ஜோதி வேணும். எனக்கு பொண்டாட்டி அவள் தான். எனக்குன்னு படைக்கப்பட்டவள் அவள் தான். விதைக்கப்பட்டவளும் அவள் தான். அவளுக்கு ஒரு ஆசை, சிஎம் ஆகணும். நான் இருக்கிற இடம் நமக்கு வம்பு, நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அவள் எப்படியே தெரிஞ்சுக்கிட்டான், எக்கு தப்பாக தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா வச்சுக்க, என்ன மாதிரி அவளும் பிறந்திருக்கா தேவ பிள்ளையா. நாங்கள் 2 பேரும் தேவ பிள்ளை தான் பிறந்தோம், இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஒன்று சேரல. ஒன்று சேர்ந்தால் உலகத்துக்கே ஒரு தெரியும், தமிழ்நாடு நல்லாயிருக்கும், சட்டத்திட்டங்கள் வரும், நல்லாயிருக்கும். இப்போ இதே போராட்டம் பண்ணுறாங்களா 3 மாதமாக, ஏன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி. கூட்டணி கட்சியில் எல்லாம் இருக்காங்க, இருந்தும் ஒன்றும் கேட்க முடியல. எங்கள் அப்பா ஸ்டேஜ் அவர் மேலே எனக்கு கோவம் இல்லை, இந்த அரசியல் மேலே தான் எனக்கு கோவம். ஏடிஎம்கே டிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கே. இப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் இருந்திருக்காங்க. என்ன சாதிச்சிருக்காங்க? எதனா சாதிச்சாங்களா? அப்போ பூகம்பமும் புயலும் அப்படின்னு வந்தாக்கா ஒன்று சேர்ற நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்று சேருங்க. சரிங்களா? நான் ஞானி இல்லை, ஆனால் என் அம்மாவுக்கு ஜெயாவுக்கு நான் மட்டும்தான் ஆம்பளை பிள்ளை. ஏன்னா எங்கள் அக்கா பொண்ணு, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்துருச்சு. எங்கள் அக்கா தான். அதுவும் எங்கள் அம்மா மாரி ஹெச்எஸ்ஸில் இருந்து அது இறந்துச்சு. இன்னொரு பொண்ணும் பிறந்தோம், அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதாக தியானம் பண்ணி தவம் இருந்து ரிஷி முனி எல்லாம் போயிட்டு எல்லாம் கேட்டுட்டு ஐடியா கேட்டுட்டு எங்கள் அம்மா பெற்றாங்க. நான் சாவலை, ஆனால் எனக்கு சாகிற மாதிரி ஒரு 1000 மடங்கு வந்துச்சு. ஆனால் என் உயிர் போகலை. இப்போ என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆனால் நான் சாக மாட்டேன். நான் எப்போ சாகும்னு எனக்கு தெரியும். இன்னும் 53 வருஷம் இருக்குது நான் சாகிறதுக்கு. என்னை யாருன்னா வெட்டுனா குத்துனா அவங்களுக்கு காலை தொட்டு கும்பிட்டு நான் செத்துட்றேன். சரிங்களா? இதுதான் உண்மை.